இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எட்ஸியில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஜிஎஸ்டியில் ஹெச்எஸ்என் கோட் எஸ்ஐஎஸ் கோட் என்ன தெரிஞ்சான்னு மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஹெச்எஸ்என் கோடு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, எட்ஸியில் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ ஹெச்எஸ்என் கோட் தெரிஞ்சால் தான் அந்த ப்ராடக்ட் செல் பண்ணால் உங்கள் ஹெச்எஸ்என் கோட் நீங்கள் ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கரெக்டாக எடுக்கிறாங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெச்எஸ்என் கோடு நீங்கள் எடுக்கிறது ஜிஎஸ்டியில் 2 கோடு உண்டு, ஹெச்எஸ்என் கோட் எஸ்சிசி கோட். ஹெச்எஸ்என் கோடுங்கிறது என்னன்னா பிசிக்கல் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் செல் பண்ணுறீங்க, அது வந்து ஹெச்எஸ்என் கோடில் வரும். ஒரு செயின், கீ செயின், இல்லை ஒரு டாய்ஸ், அந்த மாதிரினா ஹெச்எஸ்என் கோடில் வரும். எஸ்சிசி கோட்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் பண்ணுறீங்க, அதாவது இப்போ பிளானர் இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் நம்ம எச்சில் செல் பண்ணலாம்னு யாருக்குமே போன வழியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ல எல்லாமே இந்த இதில் எஸ்சிசி கோடில் வரும். ஒரு சர்வீஸாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா சர்வீஸ் எஸ்சிசி கோட். ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை செல் பண்ணீங்கன்னா குட்ஸ் வந்து ஹெச்எஸ்என் கோடு தான் வந்துடும். நம்ம ஜிஎஸ்டி, எல்யூடி, ஐஏசி கோட்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெச்சிக்கு 2500 நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஐஏசி, எல்யூடி கோடுனால நம்மளை கான்டாக்ட் பண்ணி தனியாக அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அது வந்து 800 ரூபா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் அதை கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இது எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேளுங்க, ஃபைன் ஜிஎஸ்டி ஹெச்எஸ்என் கோட் ஃபார் மை, இது என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் விற்க போகிறீங்கன்னு தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் என்டர் பண்ணுங்கள். கோல்டு பிளேட் அண்ட் செயினா அது இது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு அதுவே கொடுத்துருப்பாரு ஹெச்எஸ்என் கோடு. அது என்ன கோடு கொடுத்துருக்கு, 7117. இதுதான் அந்த இமிடேட்டிவ் கோல்டுக்கான ஹெச்எஸ்என் கோடுன்னு கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம இந்தியாவில் விற்றாதான் ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் தேவை, எட்ஸில் செல் பண்ணிங்கன்னா இது தேவையில்லை. ஸோ ரெண்டாவது அடுத்து ரியல் கோல்டுனா என்ன இது ஹெச்எஸ்என் கோட்னு கொடுத்துட்டு, ஸோ இதை ஒரு இடத்த கிளாரிஃபை பண்ணிக்கணும். இதை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. எஸ்சிசி கோட்னாலும் இந்த எஸ்சிசி கோட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கான எஸ்சிசி கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் எடுத்து கொடுத்துரும் ChatGPT. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் அந்த ஹெச்எஸ்என் மட்டும் போட்டு அதில் 7117 இருந்தால் அதை கொடுத்தீங்கனாலே அந்த இமிடேஷன் கரெக்டாக வந்துட்டா இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஹெச்எஸ்என் கோட் எஸ்ஐசி கோட்னா அந்த எஸ்ஐசி கோடை இன்னும் டவுட் இருந்தால் அந்த இமேஜஸ்க்குள்ளே போய் உங்களுக்கு என்ன இப்போ நெட்டில் இதை இப்போ அந்த இதில் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் வந்துட்டாலே அதை நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் எடுத்திருக்கீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் எடுங்க. அப்போ தான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்.